கொஞ்சம் கொஞ்சமாக கதை மாறும்னு பார்த்தா திடீர்னு ஒரே நாள் ராத்திரியில் கதை முழுசாக மாறுதுங்கிற மாதிரி. இப்போ செந்திலுடைய கதாபாத்திரம் ஆரம்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாவமான கேரக்டராக, திட்டு வாங்குற கேரக்டராக, இருக்கா இல்லையான்னு தெரியாத கேரக்டராக இருந்ததுலேருந்து ஆரம்பித்து கேரக்டருக்கு நடிச்சுக்கிட்டு இருந்த வசந்துக்கு பதிலாக வந்து இப்போ அடுத்து வெங்கட்ரங்கநாதன் அவர்களை கூட்டு வந்ததுக்கு பிறகு கதையில் அது அவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸும் வந்துருச்சு. சரி, ஓகே, இம்பார்ட்டன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சீசன் 1 சீசன் 2 தெரியாத மாதிரி அதே மாடுலேஷன் அதே டோனில் வேறு பேசுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்குது கதையும். இதில் இப்போ வந்து புதுசாக சபதம் வேற போடுறாரு. இப்போ சபதத்துப்படி என்ன அப்படின்னா வந்து, நான் கண்டிப்பாக உங்களோட பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகியே காமிக்கிறேன், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டே தீரணும் அப்படிங்கிறத சொல்ல, இதை எதுக்கு வீடியோ எடுத்தாருன்னு தெரியல. கதிர் ஏதோ நியூஸில் போட போகிற மாதிரி இதை வீடியோ எடுத்து கொண்டு போய் வந்து பார்த்தீங்களா எப்படி போய் பேசினார் எங்கள் அண்ணன்ட்டு அப்படின்னு வந்து மீனாட்டையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து இப்போ பாண்டியனுக்கு தெரிய வரும்போது இந்த கனவு பழிக்குமா இல்லை இந்த கனவை பாதியிலே கசக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சீசன் 1 இந்த மாதிரி தான் கதிர் படிப்பு கனவு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.